இப்போ மஷ்ரூம் கர்ரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மல்லி புதினா எடுத்துக்கோங்க. அப்புறமா மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துருங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டுருங்க. இது பச்சை வாசனை போன பிறகு டொமேட்டோ போட்டுருங்க. டொமேட்டோ நல்லா வதக்கின பிறகு மஷ்ரூம் போட்டுருங்க. டொமேட்டோ நல்லா வதக்கின பிறகு மஷ்ரூம் போட்டுருங்க. மஷ்ரூமில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும், அதனால் தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். இது மல்லி புதினா பேஸ்ட் அரைச்சது போட்டுருங்க. அப்படியே 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டுருங்க. இப்போ மஷ்ரூம் கர்ரி கொதிச்சிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு இப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணி ரைஸ் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 2 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. 2 விசில் கழிச்சிட்டு சைடில் இது நாளைக்காக வெந்தயம், புழுங்கல் அரிசி 1/2 கப்பு, வெந்தயம் 1/4 கப்பு, கூட ஏலக்காய். இது வந்து நாளைக்காக நான் ஊற வச்சுருக்கேன். இன்னிலிருந்து வெந்தய களி நாளைக்கு செஞ்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட். இப்போ மஷ்ரூம் பிரியாணியும் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சுங்க.